தமிழ் சினிமா நேயர்களுக்கு என்னுடைய அன்பு வணக்கம். வெல்கம் டு எம்டி திரை. இந்த ஷோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, இயக்குனர் செல்வகுமார் திருமாறன் இயக்கத்தில் உதய் கார்த்திக், விவேக் பிரசன்னா, பார்த்திபன் மற்றும் பலர் நடித்து வெளிவந்திருக்கிற திரைப்படம் தான் ஃபேமிலி படம். இந்த திரைப்படத்தினுடைய திரை விமர்சனத்தை தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். இந்த படத்தினுடைய ஒன்லைன் ஸ்டோரி என்ன அப்படின்னா, ஒரு தம்பிக்காக ஒரு குடும்பம் ஒரு திரைப்படத்தை தயாரிக்கும் முயற்சியில் இறங்குறாங்க. அதுதான் இந்த படத்தினுடைய ஒன்லைன் ஸ்டோரி. இந்த படத்தினுடைய ஆரம்பத்தில் கதாநாயகன் உதய் கார்த்திக் பார்த்திங்கன்னா ஒரு இயக்குனர் ஆகணும் அப்படின்னு சொல்லி ஆசைப்படுறாரு. இவருடைய அண்ணன் விவேக் பிரசன்னா பார்த்திங்கன்னா ஒரு வக்கீலாக இருக்கார். இன்னொரு அண்ணன் பார்த்திங்கன்னா ஐடி துறையில் வேலை பார்த்துட்டு இருக்கார். இவர் இயக்குனர் ஆகணும் அப்படின்ற அந்த ஆசையில் ஒவ்வொரு தயாரிப்பாளர்கிட்டையும் போய் கதை சொல்கிறாரு. பட் யாருமே இவருடைய கதையை பார்த்திங்கன்னா ஏற்றுக்கல. ஒரு கட்டத்தில் ஒரு தயாரிப்பாளர் இவருடைய கதையை பிடிச்சி போய் ஒரு படம் பண்ணுறதுக்கு ஓகே பண்ணுறார். கதாநாயகன் சந்தோஷத்தில் பட வேலைகளை ஸ்டார்ட் பண்ணுறதுக்கான முயற்சிகளில் இறங்குறாரு. ஒரு கட்டத்தில் ஒரு சில பிரச்சனைகள் வருது. ஒரு சிலருடைய சூழ்ச்சியினால் அந்த பட வேலையும் பட வாய்ப்பும் பார்த்திங்கன்னா நிராகரிக்கப்படுது. அந்த சூழ்நிலையில் கதாநாயகன் தன்னுடைய வாழ்க்கையை பறிப்போயிடுச்சு அப்படின்ற அந்த சூழ்நிலையில் இருக்கும் பொழுது கதாநாயகனுடைய குடும்பம் கதாநாயகனுக்காக அந்த படத்தை நம்மளே ஏன் தயாரிக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி நினைக்கிறாங்க. ஸோ கடைசியாக கதாநாயகன் இயக்குனராக ஆனாரா இல்லையா, அந்த குடும்பம் என்னென்ன மாதிரியான பிரச்சனைகளை சந்திச்சது அப்படின்னு சொல்லக்கூடிய படம் தான் இந்த ஃபேமிலி படம். இந்த படத்தை பற்றி ஆலோசனம் அப்படின்னா, இந்த படத்தில் நடித்திருக்கக்கூடிய கதாநாயகன் உதய் கார்த்திக் பல கனவுகளை சுமக்கும் ஒரு இளைஞனாக நடிச்சிருக்கார். குறிப்பாக ஒரு இயக்குனராக தனக்கு கிடைத்த முதல் பட வாய்ப்புக்காக அவர் சந்தோஷப்படுற அந்த காட்சியாகட்டும், அதே பட வாய்ப்பு தன்னை விட்டு நிராகரிக்கப்படும் போது அவர் வருத்தப்படுற அந்த காட்சியாகட்டும், தன்னுடைய நடிப்பால் அசைத்திருக்கார் அப்படின்னு தான் சொல்லணும். கதாநாயகனுடைய காதலி தனக்கு கொடுக்கப்பட்ட வேலையை சிறப்பாக செஞ்சுருக்காங்க. அதே போல் கதாநாயகனுடைய அண்ணன் விவேக் பிரசன்னாவாகட்டும், பார்த்திபன் ஆகட்டும், ஸோ தன்னுடைய தம்பிக்காக துணை நின்று கஷ்டப்படுற அந்த காட்சிகள் எல்லாமே பார்த்திங்கன்னா சிறப்பாக நடிச்சிருக்காங்க. இயக்குனர் செல்வகுமார் திருமாறன் பார்த்திங்கன்னா ஒரு உதவி இயக்குனர். ஒரு திரைப்படத்தை தயாரிக்கிறதுக்காக தயாரிப்பாளர்கிட்ட தேடி அலையிற ஒரு கதாபாத்திரம் தமிழ் சினிமாவில் நிறைய இருக்குது. ஆனால் அப்படி ஒரு படத்தை தயாரிக்கிறதுக்காக திரைப்பட தயாரிப்பாளரை தேடி அலையிற அந்த உதவி இயக்குனருக்காக தன்னுடைய குடும்பமே ஒரு திரைப்படத்தை தயாரிக்கிற அந்த சம்பவம் இருக்கு இல்லையா, ஒரு புதுமையான திரைக்கதையை கையாண்டிருக்காரு இயக்குனர். அதுக்காக இயக்குனருக்கு பாராட்டுக்கள். இரண்டாம் பாதியில் திரைக்கதையில் கொஞ்சம் கூடுதல் கவனம் செலுத்தியிருக்கலாம். ஒரு சில எமோஷனல் காட்சிகள் பெருசாக ஒர்க் அவுட் ஆகலை. ஆனாலும் படத்தை முழுசாக பார்க்கும்போது ஒரு நல்ல படம் பார்த்து ஒரு ஃபீல் கிடைக்குது. இந்த படத்தினுடைய ஒளிப்பதிவாகட்டும், அதே போல் பார்த்திங்கன்னா பின்னணி இசையாகட்டும் படத்துக்கு பக்கபலமாக இருக்குது. இந்த படத்துக்கு நான் கொடுக்குற ரேட்டிங் 5க்கு 3. அடுத்த விமர்சனத்தில் சந்திக்கலாம். நன்றி.